பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். अभी 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 என்ன வேலை இது? முதல்ல கீழே போடு. என்ன பார், half an hour டைம் இருக்கு. நேரா உள்ள போற, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற. அம்மா இருந்தா சொல்லிட்டு கிளம்பு. எங்க கிளம்பு சொல்ற? ஒரு லேட்டஸ்ட் இங்கிலீஷ் மூவி இப்ப போனா டிக்கெட் கிடைக்கும். கிளம்பு. நீ நினைச்ச உடனே சினிமாக்கு வர முடியுமா? அதெல்லாம் முடியாது. படிக்கணும், நிறைய டெஸ்ட் இருக்கு, வேலையும் இருக்கு. ஐயா, என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்ற, சினிமாவை கூப்பிட்டா வரவும் மாட்டேன்ற. லவ்னு வந்ததுக்கு அப்புறம் சில கடமைலாம் இருக்குமா? எனக்கு படிப்பு தான் முதல் கடமை, அதுக்கப்புறம் தான் இந்த லவ் கிவ் எல்லாம். நீ என்ன உன்னோட கடமை ஒழுங்கு சரியா இல்லையா? அண்ணா ஆபீஸ் போக சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்கல்ல, போனியா இல்லையா? இப்ப என்ன சினிமா சினிமாங்கற? எல்லாம் முடிச்சாச்சு, அங்கேயும் தான் வரேன். நீ சும்மா இரு. ஏதோ உன்னை தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல நியூஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, இங்கே கொடுக்குறேன். உனக்கு ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கி தரதா முடிவு பண்ணிருக்கேன். நீ எனக்கு வாங்கி தர போறியா? 50,000 rupees நான் என் ஃப்ரெண்ட் காலேஜ் எலெக்ஷன் செலவுக்கு கொடுத்துருந்தேன்னு சொன்னேன்ல, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் திருப்பி கொடுத்துட்டான். அப்படின்னா பொறுப்பா கொண்டு போய் உங்க சித்தப்பாட்ட கொடுத்துரு. அது சரி, நரி கோழி எத்தினதுக்கு அப்புறம் கோழி கூமான்னு என் சித்தப்பாக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் ஒரு தடவை அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுவும் முதல் முறையா. அதுதான், அதுவும் அன்னைக்கு நீ சொன்னல என் சித்தப்பா கிட்ட, அதான் கம்ப்யூட்டர் வாங்கதான் போய் சொன்னிய. போய் சொல்லியிருந்தாலும் மனசுல பட்டதை சொல்லியிருக்க.
அதான் இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கே நான் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். உனக்கு எந்த கம்ப்யூட்டர்னாலும் என்ன மாடலா இருந்தாலும் என்ன பிரைஸ் இருந்தாலும் சரி, வீட்ல வந்து இறங்கும். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போற. கம்ப்யூட்டர் என்ன சின்ன பொருளா? ஏதாவது ஒரு கம்மல் மோதிரம்னா மறைச்சு வைக்கலாம். கம்ப்யூட்டரை கொண்டு வந்தேன்னா அப்பா கேள்வி கேட்க மாட்டாரா? இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா மாமா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த நிமிஷமே அந்த கம்ப்யூட்டரை நடு ஹால்ல தூக்கி போட்டு உடைப்பாரு. ஓஹோ, அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கா? அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். கம்ப்யூட்டரே வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதை சேஃப்டி பண்ணதுக்கு ஒரு ஐடியா பண்ணாம இருப்பேன். நாலு வரைக்கும் வெயிட் பண்ண, உனக்கே புரியும். காலையில வரைக்கும் என்னால சஸ்பென்ஸ்ல தாங்க முடியாது. இப்பவே சொல்லிடு. தியேட்டர் வாங்கி சொல்றேன். போடா, நீயும் வேணாம், ஒரு ஐடியாவும் வேணாம். நீ ஒவ்வொரு தடவை போடா போடான்னு சொல்றத நான் என் மெமரியில ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்துக்கும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் வட்டியை முதல்ல சேர்த்து வாங்கிக்கிறேன். கட்டிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தா கண்ணு முடிக்கும். அம்மா நம்மள இங்க தானே இருக்க சொன்னாங்க. இந்த வீட்டு மாமா மாமியெல்லாம் எங்க போயிட்டாங்க? இப்ப நான் என்ன பண்றது? பசிக்குதே, என்ன பண்ணலாம்? பத்மினி அத்தை வீட்டுக்கு போலாமா? பிரியா, ஏய் இங்க பாரு, எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்தா ஹவுஸ் ஓனர் வீட்ல தான் இருக்கணும். அவங்க வீட்ல பிஸ்கெட் பிரெட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க குடுக்கறத நீ சாப்பிடணும். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ பத்மினி அத்தை வீட்டுக்கு போறதோ இல்ல அவங்க கிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிடுறதோ எனக்கு தெரிஞ்சது அடிச்சு சூடு வச்சிருவேன். தெரிஞ்சுதா? அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. நான் வர்ற வரைக்கும் ஹவுஸ் ஓனர் வீட்ல தான் இருக்கணும். அம்மா சூடு வச்சிருவாங்களே, பசிக்குதே, என்ன பண்ணலாம்? என்ன பாப்பா, என்ன வேணும்? பசிக்குது, அதிரசம் தரீங்களா? தரேன். இந்தாம்மா, இந்தா சாப்பிடு. டீ சாப்பிடுறியம்மா? டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், இதுவே போதும். இதுக்கே என்கிட்ட காசு இல்லையே. பரவாயில்ல, உங்க அப்பா கிட்ட அப்புறமா காசு வாங்கிட்டு வந்து கொடு. இப்ப சாப்பிடுறியா, எடுத்துட்டு போறியா? நான் வீட்டுக்கே போய் சாப்பிடுறேன். சரிம்மா. என்ன திலகா, என்னாச்சு? குழந்தைக்கு என்னாச்சு? அவ ஸ்கூல்ல இருந்து வந்தப்போ ஹவுஸ் ஓனர் வீடு போட்டு இருந்திருக்கு. அவர் திரும்பி வந்து பார்த்தா வீட்டு வாசலையே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்கா.
4-5 தடவை டயோரியா மாதிரி போயிருக்கா. காண்டி வேற எடுத்திருக்கா. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் வந்து வீட்டுல அந்த மருந்து வச்சிருப்பேன், அந்த மருந்து கூட கொடுத்தேங்க. அப்படியும் டயர்டா தான் இருக்கா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடி 4 தடவை லூஸ் மோஷன் போயிட்டான்னு சொல்றேன், வாந்தி வேற எடுத்திருக்கான்னு சொல்றேன். குழந்தைய பாரு, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. பிரியா பிரியா மயக்கமா வேற இருக்கா. போய் முதல்ல ஆட்டோவை கூப்பிட்டு வா. நான் ஆட்டோ கூட்டிட்டு வர சொல்லிட்டேங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்டி. இப்ப வந்துருங்க. ஆட்டோ வந்துருச்சு. ஐயோ, இந்த ஆட்டோல போய் ஏறுங்களேன், நான் வரேன். ஆட்டோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போப்பா. நடுவில் கண்ணு திறந்தலா? ஒரே ஒரு தடவை கண்ணு திறந்தா, அப்பான்னு கூப்பிட்டா, திரும்பவும் கண்ணு மூடிக்கிட்டா. ஓகே ஓகே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நர்ஸ், இது முடிஞ்ச வேற ஒண்ணு மாத்திருங்க. ஓகே சார். டாக்டர், எதுவும் இப்படி? சின்ன குழந்தை தானே, அதுவும் ஸ்கூலுக்கு போற குழந்தை. கூட படிக்கிற குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கொடுத்துருக்கோம், வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அதுவும் இல்லாம ஸ்கூல் வாசல்ல தான் கண்டதெல்லாம் வைக்கிறாங்களே, ஏதாவது ஆசைப்பட்டு சாப்பிட்டுருக்கோம். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கும். ஏமா, நீங்க படிச்சவங்க தானே, உங்களுக்கு தெரியாதா? பெரியவங்களுக்கு 4 தடவை டயரி ஆச்சுன்னா டயர்ட்னஸ் ஆயிடுது. இது சின்ன குழந்தை, அதுவும் இல்லாம 4 தடவை பேதி ஆயிருக்கு, வாந்தி வேற எடுத்திருக்கா. Poor child. உடம்பு வேற ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கு, அதனாலதான் ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் வேற கொடுத்துருக்கேன். கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நைட் இங்க இருக்கட்டும், நாளைக்கு மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். எப்படிமா இருக்கு? கஷ்டமா இருக்கா? ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு காலையில வீட்டுக்கு போயிடலாம், எல்லாம் சரியாயிடும். என்ன? சரிப்பா. பிரியா, வயிற்ற வலிக்குதாமா? என்ன படுது? ஒண்ணும் இல்லைண்ணா. பிரியா, ஸ்கூல்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டியா? இல்ல நீ வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டிருப்ப, அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. ஸ்கூல்ல நான் எதுவுமே வாங்கி சாப்பிடலப்பா. அப்ப என்னதான் சாப்பிட்ட? ஸ்கூல் விட்டு வந்தேனா, வீட்டுக்காரம்மா வீடு பூட்டி இருந்துச்சா, பசிச்சுது. அம்மா தான் அத்தை வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிச்சே. அதனாலதான் டீ கடைக்கு போய் அதிர்சம் வாங்கி சாப்பிட்டேன். அதிர்சம் தான் சாப்பிட்டேன். ஸ்கூல்ல ஒண்ணும் சாப்பிடலப்பா. பாத்தியா பாத்தியாடி, எல்லாம் உன்னாலதான். வீட்டுல ஜனங்க இருக்கிறது, பெரியவங்க இருக்கிறது இவ்வளவு தூரம் உபயோகங்கிறத இப்போவாது நீ புரிஞ்சுக்க. இத்தனை நாள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா? அவங்க இங்க வரக்கூடாது, குழந்தைய பார்க்க கூடாது, குழந்தை அங்க போகக்கூடாது, ஏகப்பட்ட ரூல்ஸ். எதுக்கடி எதுக்கடி இப்படி சொன்ன? இப்ப பார், ஆஸ்பத்திரியில குழந்தை படுக்க வச்சிருக்கோம். குழந்தை பத்மினி வீட்டுக்கு போயிருந்தா அவ பார்த்திருப்பா, அவ ஏதாவது கொடுத்திருப்பா. பசியில கடையில போய் அதிர்ஷ்டம் வாங்கி சாப்பிட்டுருப்பாளா? விடுங்க, இது ஹாஸ்பிட்டல், இது என்ன வீடு நினைச்சீங்களா? நீங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க.
என்ன பண்ணுங்கிறீங்க? இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறப்போ உறவுக்காரங்களே இல்லாத வீட்ல என்ன பண்றாங்க? வீட்ல விட்டுட்டு போலியா? என்னமோ அதிசயமா இதுக்கு அதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க. வீட்டுல பெரியவங்க இருக்கிறது எவ்வளவு தூரம் அனுகூலங்கிறத இப்போவாது புரிஞ்சுக்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன இந்த வீட்டுல அப்பா, பத்மினி, காயத்ரி இவங்க எல்லாம் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? நடக்கிறது எப்படியும் நடக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? உங்க தங்கச்சிங்க கல்யாணம் ஆகி போக மாட்டாங்களா? அப்புறம் உங்க அப்பா சாஸ்வதமா இங்கேயே இருப்பாரா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் சேரவர் தானே. யாருமே இல்லாத இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா பேசாதீங்க. நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணுங்க. ஏத்து வீடு பூட்டி இருந்தா அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு யோசனை பண்றதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரணும். உங்க கூட எல்லாம் அனாவசியமா என்னால பேசிட்டு இருக்க முடியாது. ஏய், அவர் ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காத. பேசாம படுத்து தூங்கு. புரியுதா? ச்சே, சில ஜென்மங்க தானாவும் திருந்தாது. நாம திருத்தணும்னு நினைச்சாலும் முடியாது. நீ தூங்குமா? என்னம்மா ரிலாக்ஸா உட்காந்து வாமா. வீட்ல வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்க சித்தி வேற டான்ஸ் கிளாஸ் போயிட்டாங்க. தனியா ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சது. அதான் இப்படி. ஏம்மா, ஏன் ரொம்ப டயர்டா இருக்க? ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? ஃபேக்டரிக்கு போனியா? ஆமா, வேலை கொஞ்சம் அதிகம்டா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். 2 நாளா ஒரு விஷயத்த மனசுல போட்டு அடக்கி வச்சிருக்கேன். அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்னம்மா? பதறாதம்மா. நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆகாத. யார் மேலேயும் குத்தம் சொல்லணுங்கிறது என் நோக்கம் இல்ல. நான் செஞ்சது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. சில சமயம் சரின்னு தோணுது, சில சமயம் தப்புன்னு தோணுது. நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீயே சரியா தப்பான்னு சொல்லுமா. என்னம்மா என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இரு கேளுமா. 2 நாளைக்கு முன்னாடி நான் கார்ல ஃபேக்டரிக்கு தனியா போயிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஆனந்த் இல்ல, அவர் தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. சரி நம்ம ஆனந்த் ஆச்சேன்னு கார்ல லிஃப்ட் கொடுத்தேன். ஒண்ணுல ஃப்ரெண்டோட பைக்ல வந்தேன். வாங்க கார்ல வாங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். ஏறுங்க. ஒரு நிமிஷம், என்ன நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. நான் சொல்ல போறது நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஸ்டாப் இட். இப்ப நான் உங்க மனைவியோட சிஸ்டர். நீங்க சொத்து போற சொத்தி கையை விடுங்க. சொத்தி ப்ளீஸ். இப்ப சொல்லுமா, நான் செஞ்சது சரியா தப்பா? நீ செஞ்சது ரொம்ப சரிமா. இந்த மாதிரி சமயத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. என்ன அந்த ஆனந்த் வந்து நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கையை பிடிச்சுக்கிட்டு சேச்சே, கேட்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மனசு விட்டு அந்த ஆனந்த் கிட்ட ஃப்ரீயா பழகினது ஒரு தப்பா? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அந்த ஆனந்தா மனசுக்குள்ள ஏதோ அசிங்கமா கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கு பேர் காதல வேற சொல்லி தற்கொலை வரைக்கும் போய் அந்த பழைய ஏமேலையும் விழுந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சுமா. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜேபி அங்கிள் நம்ம அப்பாவும் சரியா பேசிக்கிறதே இல்ல. ஜேபி அங்கிள் சுத்தமா என்கிட்ட பேசுறதே இல்ல. அப்படியே பேசினாலும் ரொம்ப குத்தலா பேசுறாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, ஆனந்த் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சுன்னு நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன். நம்ம தங்கச்சி வந்தனாவோட ஹஸ்பண்ட் ஆச்சுன்னு தான் அன்னைக்கு கார்ல கூப்பிட்டு லிஃப்ட் கொடுத்தேன். அவர் மனசுக்குள்ள இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நடந்துப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. சரிம்மா, இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம்.
இதையெல்லாம் போய் பெருசு பண்ணி நாம பஞ்சாயத்தா பண்ண முடியும்? ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாருமா சேர்ந்து ஒன்னா இருக்கிறோமே தவிர மனசால எல்லாருமே பிரிஞ்சுதானே இருக்கிறோம். உங்க சித்தியை பத்தி கேட்கவே வேண்டாம். ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கிடுவாங்க. இந்த மேட்டர் அவகிட்டே எடுத்துட்டு போனா என்ன ஆகுறது சொல்லு? சேச்சே, நியாயம் கேக்குறதுங்கிறது என் நோக்கமே இல்லம்மா. என் மனசுக்குள்ள 2 நாளா போட்டு குழம்பிட்டு இருந்தேன். அதனால அந்த பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். சரிம்மா, இதை என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாத. இந்த விஷயத்தை அப்படியே மறந்துடு. நம்ம வந்தனா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவ ஹஸ்பண்டோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா சொல்லியிருந்தா. இந்த விஷயத்த அவ கேள்விப்பட்டா ரொம்ப நொந்து போயிடுவா. ஆனந்த் நிச்சயம் மனசு மாறுவா. கூடுமான வரைக்கும் நீ ஆனந்தோட பேசவோ பழகவோ வச்சுக்காத. தேவையில்லாம பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இது பார், அந்த பையன் இனிமே உங்ககிட்ட வம்பு பண்ணானா அதுக்கப்புறம் இந்த மேட்டர் உங்க அப்பா கிட்ட சொல்லலாம். என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, இந்த விஷயத்தை பிரச்சனை ஆக்கணுங்கிறது என்னோட நோக்கமே இல்லம்மா. என் மனசுல உள்ள பாரம் குறையணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதாம்மா, எனக்கு அது போதும். சரி, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதோட உன் மனசுல பாரம் இறங்கிடுச்சுல? யார் யார் எப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டல? இதோட இந்த விஷயத்த மறந்துடு. எல்லாம் நல்லா நடக்கும். போமா, டயர்டா இருக்க, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. போ.